ஓவியம் மற்றும் சிற்பக்கலைகளின் மீது ஆர்வம் காட்டும் பொதுமக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் சேலத்தில் கலை பண்பாட்டுத்துறை நடத்திய சிறப்பு பயிலரங்கம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்கிறார் அவை மூதாட்டி. பரபரப்பு நிறைந்த வாழ்க்கை தரும் இலவச இணைப்புகளாக மன அழுத்தமும் உடல்நல பாதிப்பும் அமைந்து விடுகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் ஆர்வமுள்ள பொதுமக்களுக்காக சேலம் மண்டல கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை பயிற்சி பயிலரங்கம் சேலத்தில் நடத்தப்பட்டது. இதில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஓவிய கலைஞர்கள் மற்றும் சிற்ப கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு ஓவிய கலையின் அடிப்படை பயிற்சிகள், அதற்கான நுணுக்கங்கள், ஓவியம் வரையும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து நேரடியாக களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. இதேபோன்று களிமண்ணை கொண்டு சிற்பங்களை தயாரிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய நடைமுறைகள், வரைபடத்திலிருந்து சிற்பத்தை உருவாக்குவது, சிற்பத்தின் நுணுக்கங்களை கலைவடிவில் மேம்படுத்துவது என பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் திறன் வாய்ந்த நிபுணர்கள் நேரடியாக பயிற்சி அளித்தனர். இந்த பயிலரங்கில் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் வயது வித்தியாசமின்றி ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கலைகளுக்கு வயது ஒரு தடை கிடையாது என்று கூறுகிறார் 73 வயது இளைஞர் குணசேகரன். எனக்கு 73 வயசு. அதாவது எல்லா கலைகளுமே அதுக்கு ஒரு வரமுறை இல்லை. புது புது விஷயங்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் நம்ம அப்பப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். எல்லா கலைத்துறையுமே அதே மாதிரி தான். அனுபவம் தான் இதில் ரொம்ப முக்கியம். பொறியியல், மருத்துவம் என இளைஞர்கள் தொழில்முறை படிப்புகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் கலைப்பண்பாட்டுத்துறை எடுத்துள்ள இந்த முயற்சி இளைஞர்களை வெகுவாக ஈர்த்தது. இந்த பயிலரங்கின் மூலம் பாரம்பரிய கலைகளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிவதாக கூறுகிறார் மாணவி சுகராகவி. ஸ்கல்ப்சர் கிளேல சொல்லித்தராங்க. ஏன்னா நம்ம ஆரம்பமும் நமக்கு மண்ணில் தான் ஆரம்பிக்குது, முடியும் போது மண்ணில் தான் முடியுது. அந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே சொல்லி நம்ம ஒருத்தரோட எப்படி பழகணுங்கிறதுலேருந்து ஃபைன் ஆர்ட்ஸை தாண்டி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இது பண்ணும்போது நமக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். நமக்குள்ளே எவ்வளோ ஆற்றல் இருக்குங்கிறது எல்லாமே இது மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். தமிழர்களின் கலைகள் பண்பாட்டின் உயிரோட்டமாக இருந்து வருகிறது. பண்பாட்டின் அடையாளமாக திகழும் பாரம்பரிய கலைகளை போற்றி பாதுகாப்பதிலும் வளர்ப்பதிலும் பொதுமக்களின் பங்களிப்பை அதிகப்படுத்திடும் வகையில் கலை பண்பாட்டுத்துறையின் இந்த பயிலரங்கம் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.